பிளாஸ்ட்டை கொண்டு ஸ்பீடு பிரேக்கெல்லாம் இறக்கி ஏற்றி மனசு கடுப்பு மயிராகுது. இதில் செயின் ஸ்பாக்கெட் வேறு டைட் பண்ணணும், அது வேறு கியர்லாம் ரொம்ப டைட்டாக விழுது. இன்னும் 2.5 மணிக்கூர் ட்ராவல் இருக்குது. நம்ம இந்த ரோடு மோசமான ரோடாகி போச்சு. ஸோ கைஸ், வல்ல ஜாதியாக ஹைவே பிடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் பறந்து போக வேண்டியதான், வேறு வழியே இல்லை. பொள்ளாச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 28 கிலோமீட்டர் சொல்லிட்டு காமிச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கைஸ், இந்த ரோடு ரொம்ப மோசம். என்ன அப்படின்னா, ஹைவே மாதிரி ரொம்ப பெரிய ரோடு, ஆனால் ஃபுல்லாக ஸ்பீடு பிரேக் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரி அவங்க நினச்ச இடத்துல எல்லாம் ஸ்பீடு பிரேக் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, சேஃபு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம நைட்டு வரவங்களை யோசிச்சு பாருங்கள். பொள்ளாச்சி பக்கத்தில் வந்துட்டோம் கைஸ். ஸோ சீக்கிரம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் மட்டும்தான் ஓரளவுக்கு கரெக்டான டைமுக்கு ரீச் ஆக முடியும். வால்பாறை 59 கிலோமீட்டர் கைஸ். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி போயிருக்கலாம். ஸோ ஆனால் ரோடு ரொம்ப மோசம். இன்னொன்று, நினச்சிருக்காத இடத்துல எல்லாம் ஸ்பீடு பிரேக்கர் வருது. ஸோ அதனாலே ஸ்லோவாக போக வேண்டிய நிலமை ஆகி போச்சு. செம்ம கிளைமேட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ரொம்ப குளிரில் ஓரளவுக்கு நம்ம கரெக்டான கூலிங்கில் இருக்குது. இன்னும் ஒரு 1 ஹவர் போய் தாண்டிட்டுனா சூரியன் எத்தி பார்ப்பார். நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எத்தி பார்த்துட்டாருன்னா நமக்கு வெறுப்பாயிரும். தலைவா, நீ உள்ளே இருந்து வந்துடாத, நாங்கள் எதுக்கும் ஹில்ஸுக்கு போன அப்புறம் நீ பதுக்க வந்து எத்திப்பார், இங்கே வந்துடாத. ஏன்னா ஆல்ரெடி இந்த ரோடாலே கடுப்பில் போயிட்டுருக்கோம். காய் சொல்ல நேரம் முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா, அது 2 இதில் வேறு முன்னாடி நேரம் முடிஞ்சாச்சு. சரிங்க பாருங்கள் இதை. ஏன் ப்ரோ, என்னாச்சு? இல்லை என்னாச்சு பார்த்தீங்களா? அந்த ஒயிட் கலரில் ஒன்று ஒரு லைன் போட்டிருக்காங்களே, அதுவே தூக்கி எறியுது. என்ன மயிறு போட்டிருக்காங்கன்னு தெரில. ஆனால் ரோடை பார்த்தா இந்த மாதிரி வர்றன்னு போயின்னு தோணுது. ஆனால் படக்கிட ஸ்பீடு பிரேக்கர் எடுத்து போடுறியாவ. சுகைஸ், அப்படியே அந்த டார்க்கிலேருந்து அந்த டே வாரது ரொம்ப அழகாக இருக்குல்ல இல்லையா? ஃபுல்லாக ஸ்பீடு பிரேக்கராக. இந்த ட்ரிப்பு போயிட்டு வர முன்னாடி இந்த வண்டியில் கிட்ட ஏதாச்சும் கலந்து விடாமல் இருந்து இப்போ நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ராய் போடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாத்ரூம் எல்லாம் கிடையாது போல் இருக்குது. எல்லோரும் அங்கேயும் போகிறாங்க, வண்டி தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா வேறு வழியே 2-3 இடத்துல பார்த்துட்டு செம்ம வைப்புங்க. இங்கே ஃபாகெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபாகெல்லாம் வேறு லெவலில் இருக்குல்ல ப்ரோ, சைடில் தென்னை. ஸோ என்னோடய ஃபேவரட் வேறு லெவல் ஸ்பாட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மரம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இல்லை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்க வேறு லெவலில் இருக்கும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். வாவ். ஸோ கைஸ், இப்போ நிறைய பேர் இதில் விளாக் பண்ணுறப்போ கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் இத்தனை கிலோமீட்ரு அப்படின்னு சொல்லி ஸ்டடீஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நிறைய இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணல கைஸ். ஸோ எனக்கு இப்போ கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ நம்ம தி வேவ், அந்த வேவ் நம்ம போகிறப்போ அந்த டிப்ரெஷனை மறந்து இதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆசைப்பட்டேன் கைஸ். நான் இந்த ட்ரிப்பை நான் ஆரம்பித்தேன். ஸோ கைஸ், நம்ம ஒரு டேமு கிட்ட தான் வந்துவிட்டோம். ஒரு வால்பாறைக்கு 42 கிலோமீட்ரு. ஸோ வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான். ஸோ இங்கேயே கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ ஆனால் சூரியன் இன்னும் வரல. சூரியன் வந்தப்புறம் கிளைமேட் மாறி சூடு வரேன்னு நினைக்கிறேன். ஆஹா ஆஹா, இது என்ன அது ப்ரோ? எங்கேயாச்சும் டீ குடிப்போமா? ஏ காய்ஸ், நம்ம வந்துட்டோம் இங்கே. அதானே காய்ஸ், நம்ம ஆனமலைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஓகே, டிக்கெட் போடணுமா? இல்லை ஆஃப்ல. இங்கிட்ட வால்பாறை போகணும். வால்பாறைக்கு டிக்கெட்டா? ஒரு ஆளுக்கு அப்போ 40 ரூபா டிக்கெட்டா? என்னடா புது கதையாக இருக்குது. நேச்சர் பிளேஸுக்கு போனதுனால பைசா எடுத்தா போகணும்.
கரெக்டாக வால்பாறை போகிறதுக்கும் ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆனமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் ஒரு பர்சனுக்கு 40 ரூபா வச்சு வாங்குறாங்க, 2 பர்சனுக்கு 80 ரூபா. இந்த ரோட்டில் வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் நிறைய நடமாடுமா. ஸோ ஹார்ன்லாம் அடிக்கூடாது, ரொம்ப சேஃபாக செக்யூராக போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ ஒரு இயற்கையை ரசிக்கிறதுக்கும் டோக்கன் எடுத்துட்டு தான் போகணும் போல இருக்குது. என்ன பண்ணுறது. ஸோ நமக்கு ராசி இருந்ததுன்னா கண்டிப்பாக மான் குட்டி, யானைக்குட்டி, நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கலாம், புலிக்குட்டியெல்லாம் பார்க்கலாம். ஸோ கடிக்காமல் இருந்தால் மட்டும் சரி. ஒரு யானையாச்சும் பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு யானையும் வரலையே. இப்போ யானை வந்துச்சுன்னா என்ன ரியாக்ட் பண்ணுறது? நான் இது வரைக்கும் இந்த காட்டு யானையை நாங்கள் பார்த்துல, மற்றபடி ஊரில் இல்லை யானை உண்டு. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி அருவி. வா, இந்த குட்டி அருவியை பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. யானை ஒன்று சாடிடாதே மேலண்டு. இங்கே பாரு, இந்த இடத்த கூட விட்டு வைக்காமல் ஃபுல்லாக இது பண்ணி வச்சிருக்கானோ பெயிண்டிங். சார் ஆடு ஊட்டி போகிறப்போ ஃபஸ்ட்டு பெண்ட்லேயே நமக்கு ரொம்ப கூலிங்காக நமக்கு தெரியும் இல்லையா ப்ரோ? அதே மாதிரி செடி கொடிகள்லாம் கொஞ்சம் பச்சை பசங்க இருக்குது, இங்கே எல்லாம் வாடி பறக்க இருக்குது. நாங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பாட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அந்த டேம் வியூவே வேறு மாதிரி இருக்குது. அந்த எண்டில் தான் அந்த டேமை ஓப்பன் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கேமராவில் தெரியாது, ஏன் பார்வைக்கு அது கிளியராக தெரியுது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கைஸ், பார்த்திங்களாலே தெரியும். அப்படியே அந்த பைக்கும் பாருங்களேன், வேறு லெவலு. நான் இது வரைக்கும் இந்த ஹில் ஸ்டேஷன் இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலேயே வேறு லெவலான ஒரு இடம் எதுன்னா, ஏன்னா ஊரில் இருக்க ஒரு அண்ணன் அவருக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அது எங்கே அப்படின்னா, இந்த மலையோர மக்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், நாகூர் தாண்டி, நாகூர் அந்த சைடு எங்கே தான் போனோம். எனக்கு ஏன்னா எப்போ போனேன்னா 12th அந்த டைமு. எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, ஒரு மாதிரினா என்னென்னா ரொம்ப பயமாகிட்டு. ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்குங்க ப்ரோ. அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மரத்தால் செஞ்சு ஈட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க அவங்க. ஈட்டி ஆமாம், ரொம்ப பழமையான வீடு அது. அப்போது நமக்கு இப்போ அவரை ஃப்ரெண்டு அது எதுக்கோ போயிருந்தார், காசு வாங்குறதுக்காக போயிருந்தார். அப்போ சரி கூட என்ன கூட்டிகிட்டு போனார். எல்லாம் போனால் கொண்டு உள்ளே ஏற்ற மாட்டாங்க, தெரிஞ்சவங்க மட்டும்தாங்க உள்ளே போக முடியும். அப்போ என்னென்னா அவர் இங்கே எங்களை பிக்கப் பண்ண வந்துட்டு இங்கே வந்தார் கீழே. அடுத்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே மேலே போனார். போகிறப்போ இவர் கூட இருந்தாண்டு தான் எங்களை உள்ளே விட்டணும். கைஸ், ஃபைனலி நம்ம டீ எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ கிளைமேட்டும் பரவாயில்ல, ஓரளவு கூலிங்காக இருக்குது. எங்கே பாருங்கள், அந்த அக்கமரில் பார்க்குறப்போ தான்டா சந்தோஷம். இந்த மாதிரி அந்த இலையை கட் பண்ணிட்டு போகிறது. ஃபைனலி we are ரீச் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், என்ன அப்படின்னா இங்கே வெயிலாக இருக்குது, பட் ஆனால் குளிருது. ஸோ அந்த குளிர் கூட அந்த வெயில் இருக்கிறப்போ ஒரு சுகம் தரும் தெரியுமா? அந்த சுகம் தர அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கோம், நல்லா இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, பார்க்குறதுக்கு வேறு ஏதாச்சும் பிளேஸ் இருக்கானால நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கல, சும்மா போகிற வழி எப்படி இருக்குது அந்த மாதிரி மட்டும்தான் நான் நோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ கைஸ், இந்த வியூவை பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் இருக்குது. கேமராவில் தெரியுதான்னு தெரியலையே. ஸோ ஃபாக் இறங்கி நிற்குது கைஸ், பார்க்குறது சூப்பராகவே இருக்குது. அதேமாதிரி அங்கே ஒரு வயலட் கலரில் ஒரு பூ நிறைஞ்ச ஒரு மரம் நிற்குதுங்க. ஸோ அந்த மரத்தை பிடுங்கி நான் பைக்கில் வச்சு கட்டி நான் கொண்டு போகலான்னு இருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏதோ கார்டனுக்குள்ளாடி போகிற மாதிரியே ஒரு சின்ன ஒரு ஃபீல். 2 சைடும் பச்சை பசங்கன்னு வேறு லெவலில் இருக்குது. ஸோ கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். வேறு லெவலு. ஸோ இந்த மாதிரி பெண்டெல்லாம் பார்க்குறப்போ, இந்த R15 இருக்கிறப்போ நம்ம சொல்ல செய்யணும், வேறு லெவலு.
வால்பாறை ஓரளவு ரீச் ஆகிட்டோம். ஸோ ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே வேறு என்ன இருக்குன்னு தெரியல. நாங்கள் வார வழி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா மலையில் 2 கீழே இறங்குற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதான் வால்பாறையா, நான் வால்பாறை ஜங்ஷன் நினைக்கிறேன் இது. ஸோ இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து எங்கே போனேன்னா தெரில. ஸோ இங்கே பெருசாக ஒன்றும் நல்லா இல்லை மீன்ஸ் கிளைமேட்டு நான்சென்ஸ். ஹார்ன் அடிக்காம வரோம். ஓ இதான் வால்பாறை வில்லேஜ் போல் இருக்குது. ஸோ இங்கே வேறு எதுவுமே இல்லாத மாதிரி தான் ஃபீலு. ஸோ எதுக்காக கூகுளில் பார்த்து ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேஸு போயிட்டு தான் போகணும் கைஸ். ஸோ இங்கே வந்துட்டோம். பாய். போங்கண்ணா. ஸோ கைஸ் இங்கே அம்மா படகு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபைனலாக கூழாங்கற்கள் ஆறுக்கு வந்துட்டோம். ஆற்றில் தண்ணி தான் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கூழாங்கற்களை நிறைய பார்க்கலாம் போல இருக்குது. நம்ம கூழாங்கற்கள் ஆற்றுக்கிட்ட தான் நிற்கிறோம் கைஸ். ஆனால் இங்கே பெருசாக தண்ணி இல்லை. ஆனால் நீங்கள் கூழாங்கற்களை அதிகமாக பார்க்கலாம் இங்கே. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இங்கே வராதுங்க. அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கெல்லாம் இங்கே பூர்த்தி பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இங்கே கற்கள் மட்டும் கூழாங்கற்களாக இருக்குது. தண்ணியே காண மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு சம்மர் சீசன் வந்துட்டு, ஸோ அதனால் தண்ணியும் கம்மியாக இருக்குது. ஸோ மற்றபடி பயங்கர சூடுங்க இந்த சைடு. ஆனால் இதில் ஒரு குளியல் போட்டால் ஜில் கூல் அதே மாதிரி ஜம்முன் இருக்கும். ஆனால் என்ன நம்ம ட்ரெஸ் எடுத்துடல. ஸோ அதனால குளியல் போட முடியாது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கூழாங்கற்களுக்கு மேலே தான் ஏறி சோட்டு நடக்கிறோம். வின்டர் சீசன் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும். நம்ம நடக்க முடியாது. இந்த சான்ஸு எங்களுக்கு எப்படி கிடச்சுன்னே தெரில. சுண்டோட தடவை மீன் பிடிச்சிருக்குதான். ஓ என்ன கூலிங். ஆமாம் அதில் கொடுத்து குளிருது. இங்கே கூழாங்கல்னு சொன்னதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, இங்கே நார்மல் கல்லே பார்க்க முடியல. 1-2 இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நிறைய கூழாங்கல் தான் இருக்குது. பார்த்தீங்களா, கூழாங்கல் பார்க்க அழகாக இருக்குது. இது கூழாங்கல், இது சின்ன கூழாங்கல். இதுகளுக்கு குழந்தை தான் இந்த சின்ன கூழாங்கல். பார்த்தீங்களா நிறைய கூழாங்கல் இருக்குது. இது பெரிய கூழாங்கல், இது பெருசு. Close your eyes and just stay tight. We have to go. Stay with me while we leave. Don't worry, just believe me. This journey will relieve us. Stay with me while we leave. Stay with me. இல்லை நீங்களே இலையை இடிச்சிட மாட்டீங்களே. டம்மி பே போல இருக்குது.